ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஒரு வேர்டை கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தை என்னென்னா தெரியாமல். ஆனால் தமிழ் வார்த்தை நம்ம கற்றுக்க போகிறதில்ல, அந்த தமிழ் யூசேஜுக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ரூட் வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிக்கணுங்க. தெரியாமல். அது என்ன தெரியாமல்? அப்படியே உங்களுக்கு தெரியாமல் நைஸாக மறைஞ்சிக்கிறதா கிடையாது, அந்த அர்த்தம் இல்லை. ஒருத்தவங்களோட பொருளை அவங்களுக்கே தெரியாமல் நைஸாக அப்படி எடுக்கிறதா, அது தெரியாமல் கிடையாது, அது திருட்டு வேலை, அது நம்ம பண்ணுறது கிடையாது. இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தான் தெரில, ஆனால் நமக்கு தெரியுது, தெரிஞ்சு தான் அந்த ஒர்க் என்ன பண்ணுறோம், இன்டென்ஷனலாக பண்ணுறோம். அது கிடையாதுங்க. இன்றைக்கி நாம் படிக்க போகிற இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்இன்டென்ஷனல். நமக்கே தெரியல, நமக்கே தெரியாமல் எப்படி தவறுதலாக சில நேரங்களில் சில வேலைகளை செய்வோம். கரெக்டாக சொல்ல போனால் தவறுதலாக. ஓகே, தெரியாமல். இதற்கு அர்த்தம் என்ன? தவறுதலாக நாம் ஒரு ஆக்ஷனை பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதற்கு சில நேரங்களில் என்ன வார்த்தையை போடலாம் அப்படின்னு யோசிச்சுருப்போம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. இதற்கான ரூட் வேர்டு என்ன அப்படின்னா பை மிஸ்டேக். பை மிஸ்டேக். தவறாக நாம் ஒரு சில ஆக்ஷனை பண்ணிடுவோம். மிஸ்டேக், எரர். புரியுதுங்களா? அப்போது இன்டென்ஷன் இல்லாமல், நமக்கே தெரியல, தெரியாமல் என்ன பண்ணியிருப்போம், அப்படி நம்ம ஸ்வைப் பண்ணுறப்போ தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு கைப்பட்டு கால் போயிடும். ஐயோ, தெரியாமல் பண்ணிட்டேங்க. இது வேறு. புரியுதுங்களா? ஸோ இந்த மீனிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இதற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், இன்னொன்று வேர்பு வேணும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பர்டிகுலர் வார்த்தையை நாங்கள் என்ன டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி நண்பர்களே. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தமிழ் வார்த்தையை நான் சொல்லி கொடுத்துட்டேன். தவறுதலாக, தெரியாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கூட உட்கார வச்சு பாருங்கள். தமிழ்லேயே, இங்கிலீஷ் ரெண்டாவது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு சென்டென்ஸில் உட்கார வச்சு பாருங்கள். அந்த சென்டென்ஸு ப்ரெசன்ட்லேயும் சொல்லி பாருங்கள், பாஸ்ட்லேயும் சொல்லி பாருங்கள், ஃப்யூச்சர்லேயும் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு இந்த ரூட் வேர்டை அந்த சென்டென்ஸில் உட்கார வைங்க. மீனிங் கரெக்டாக லாஜிக்கோடு வந்துச்சு அப்படின்னா அந்த டென்ஸில் அது பொருந்தும்னு அர்த்தம். மீனிங் தமிழ்லேயே கரெக்டாக வரலன்னா அது இங்கிலீஷில் வராதுன்னு அர்த்தம். இவ்வளோதான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி டென்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ரூட் வேர்டை வச்சு. பாருங்களேன், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஓரலாகவே சொல்லிடுறேன். நான் தெரியாமல் அவருக்கு கால் பண்ணிட்டேன், தவறுதலாக கால் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஓகே, மீனிங் என்ன ஆகுது, கரெக்டாக வருது, உட்காருது. தெரியாமல் எங்கேயும் போகாது, தெரியாமல் கால் பண்ணிடாத. புரியுதுங்களா? தவறுதலாக கூட கால் பண்ணிடாத. இது கட்டளை வாக்கியம், மீனிங் வருது. தவறுதலாக எப்படி? தவறுதலாக நான் அவர் வீட்டுக்கு போவேன், தெரியாமல் அவர் வீட்டுக்கு போயிட்டேன், தெரியாமல் அவர் வீட்டுக்கு நான் போவேன், தெரியாமல் நான் அவர் வீட்டுக்கு போவேன். இங்கே மீனிங் உட்காரல பாருங்கள். ஏன்னா இது அடுத்து தான் நடக்க போகிற ஒரு விஷயம். அடுத்து ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நீங்கள் யார் வீட்டுக்கு போவீங்க அப்படிங்கிறலாம் பிளான் பண்ணிட்டு தான் போவோம். இப்போவே ஃப்யூச்சரில் தெரியாமல் அந்த ஆக்ஷனை பண்ண வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே உனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. அப்போது அதை நம்ம அன்இன்டென்ஷனலாக ஃப்யூச்சரில் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு போச்சே. அப்போது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும்தான் இந்த சென்டென்ஸே உட்காருது. நான் தெரியாமல் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம், நான் தெரியாமல் அவரோட பேக் எடுப்பேன், இப்படி சொன்னாலே மீனிங்கே இல்லை தமிழ் சென்டென்ஸில். ஸோ இப்படி தான் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு தமிழ் வாக்கியத்தில் இந்த ரூட் வேர்டை போட்டு உட்கார வைங்க. மீனிங் கரெக்டாக வருதா, அந்த டென்ஸில் அந்த வார்த்தை உட்காரும். மீனிங் வரலையா, அது என்ன டென்ஸாக இருந்தாலும் வராது. புரியுதுங்களா? நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட்? சரிங்க, பாருங்கள், இந்த பர்டிகுலர் வார்த்தையை நாம் உபயோகிப்பதற்கு நமக்கு பாஸ்ட் டென்ஸு போதும்.
பாஸ்ட் டென்ஸ் எதில் வரணும்? V2. வேர்போட செகண்ட் ஃபார்ம். வேர்போட செகண்ட் ஃபார்ம் என்ன? go, went. இதுதான் செகண்ட் ஃபார்ம். gone வந்து தேர்ட் ஃபார்ம். went. see, saw. saw தான் V2. write, wrote. wrote தான் V2. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வேர்பை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இதற்கடுத்து அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட் வேர்பு வந்தாலே நமக்கு நிறைய நேரங்களில் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் வந்துடும். நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் வேணும், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தனித்த வாக்கியம். அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்படி போட்டிங்க அப்படின்னா தெரியாமல் பண்ணிட்டேன், தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ் வந்துடும். நான் தெரியாமல் அவருக்கு கால் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஐ கால்ட் ஹிம். ஐ கால்டு ஹிம்னா அவருக்கு கூப்பிட்டேன், அவரை அழைத்தேன். எப்படி? தெரியாமல். ஓகே, பை மிஸ்டேக், தவறுதலாக. எரர், புரியுதுங்களா? தவறுதலாக அவருக்கு நான் கால் பண்ணிட்டேன். வேற ஒருத்தருக்கு கால் பண்ணணும், தெரியாமல் தவறுதலாக அவருக்கு கால் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதை விட்டு போட்டு தெரியாமல் நான் அவருக்கு கால் பண்ணிட்டு அப்படிங்கிறத வேறு மீனிங் எடுத்துக்கூடாது. யாருக்குமே தெரியாமல் நான் அவருக்கு கால் பண்ணேன், அந்த அர்த்தம் இங்கே வராது. அது வேறு, இது வேறு. சரிங்களா? அன்இன்டென்ஷனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே நண்பர்களே, இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் இனிமேல் நமக்கு என்ன வராதுங்க, டவுட்டே வராது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்லைடில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் செட்டில் இதை சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த ஸ்லைடில் இதே வார்த்தையை இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத அந்த லாஸ்ட் ஸ்லைடில் தான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். சொல்லுவோம்ல, ஏன்டா நீ வேறு தெரியாமல் வேறு கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம், தெரியாமல் வேறு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டோம், நிறைய நேரங்களில் சொல்லியிருப்போம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், தெரியாமல் வேறு வகுப்பிற்குள் போயிட்டோம் அப்படின்னு முடியுது. அப்போ இங்கே சப்ஜெக்ட் யார் அப்படின்னா நாம தான், வி. ஓகே, என்ன பண்ணிட்டோம், வேறு கிளாஸுக்குள்ளே நுழைந்தோம், போனோம் அப்படிங்கிற சொல்கிறோம். வி என்டர்ட். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த என்டர்ட் அப்படின்னு போட்டாலே உடனே இன்ட்டுன்னு போட்டுறது. ஒரு அறைக்குள்ளே நுழையிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டர் இன்ட்டு போடக்கூடாது. என்டரே கரெக்டு தான். புரியுதுங்களா? ஒரு அறையாக இருக்கட்டும், ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த இடத்துக்குள்ளே போகும்பொழுது என்டர்னு மட்டும் போட்டால் போதும். என்டர் இன்ட்டுக்கு அங்கே வேலை இல்லை. ஓகே, அப்போது வி என்டர்ட் எங்கே, வேறு வகுப்பிற்குள்ள. அப்போது தவறான வகுப்பு. வி என்டர்ட் த wrong classroom. We entered the wrong classroom. எப்படி? தவறுதலாக, தெரியாம, by mistake. By mistake. We entered the wrong classroom by mistake. We entered the wrong classroom by mistake. We entered the wrong classroom by mistake. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க, வேறு கேபினுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் அப்படியே இதை மட்டும் மாற்றினா முடிஞ்சு போச்சு. வி என்டர்ட் த ராங் டிபார்ட்மெண்ட் பை மிஸ்டேக். மாற்றி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் வெக்காபுலரியை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட்? தெரியாமல் நிறைய உப்பு போட்டா, ஐயோ அவங்களுக்கு வயசாகிடுச்சுங்க, எங்கள் பாட்டி தான் நீங்கள் சமைச்சாங்க, வயசாகிடுச்சு, தெரியாமல், அன்இன்டென்ஷனலி, தவறுதலாக நிறைய உப்பு போட்டுட்டா. ஓகே, அப்போ ஒரு பெண், she added too much salt. இதுதான் சென்டென்ஸ். she added too much salt. she added too much salt. எப்படி? தெரியாம. ஓகே, by mistake. she added too much salt by mistake. she added too much salt. நீங்கள் சும்மாவே இங்கிலீஷில் பேசும்பொழுது நிறைய உப்பு போட்டாங்க, ஐயோ நீங்கள் நிறைய உப்பு போட்டிருக்கீங்க, இப்போல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வார்த்தையில் தான் நம்ம உபயோகிக்கணும் போல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ் இதெல்லாமே எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு. she added too much salt by mistake. தெரியாமல் 2 முறை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டான், ஐயோ தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டை 2 டைம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், he printed the document 2 டைம்ங்களா, அப்போ twice.
எப்படி? By mistake. By mistake. He printed the document twice by mistake. He printed the document twice by mistake. என்னப்பா 2 டைம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாரு சார்? he printed the document twice by mistake சார். புரியுதுங்களா? he printed the document எப்படி? he printed the document twice by mistake. இப்படி தான் சொல்லி பழகிக்கணும். நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும். ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சொல்லணும் சாரி சார் he printed the document twice by mistake. புரியுதுங்களா? இப்படி சொல்லி சொல்லி பழகிக்கணும். ரைட்? தெரியாமல் தப்பான அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிட்டேன். பேங்க்லலாம் நம்ம சொல்லுவோம், ஐயோ சார் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், வேறு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிட்டேங்க, தெரியாமல் வேறு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிட்டேன் அப்படின்னா அறியாமை, எரரால், அன்இன்டென்ஷனலாக பண்ணிட்டோம், அனுப்பிட்டேன். அப்போ நம்ம பண்ணது. சரிங்களா? ஐ சென்ட் த மணி ஓகே டு the wrong account. I sent the money to the wrong account. I sent the money to the wrong account. எப்படி? தவறுதலாக, by mistake. By mistake. I sent the money to the wrong account by mistake. I sent the money to the wrong account by mistake. I sent the money to the wrong account by mistake. ரொம்ப ஈஸி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது அடுத்த ஸ்லைடில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஒரு கட்டம் மேலே போய் இன்னும் இதை ஸ்ட்ராங்காக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் நல்லா கவனிங்களேன். தெரியாமல் தவறுதலாக அப்படின்னு போன ஸ்லைடில் படித்தோம். இந்த இடத்துல அது இன்னும் அழுத்தமாக தெரியாமல் கூட, எப்படி? தவறுதலாக கூட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த கூட அப்படிங்கிற இந்த வார்த்தை சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் 100% சென்டென்சஸை நெகட்டிவில் தான் சொல்லணும். புரியுதுங்களா? அதுவும் இந்த வார்த்தை நெகட்டிவில் நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த கூட அப்படிங்கிற வார்த்தை வரும் பொழுது இதை நாம் ஃப்யூச்சருக்கு என்ன டென்ஸுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். மாடல்ஸ், செமி மாடல்ஸ், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், மீனிங் வந்துடும். ஓகே, பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டளை வாக்கியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நாம் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்டென்சஸை பார்க்கலாம். இங்கே கட்டளை வாக்கியமே எப்படி தான் வருது, நெகட்டிவில் தான் வருது. ஏன்னா இந்த கூட அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது நெகட்டிவ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை தான் நான் செகண்ட் ஸ்லைடில் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். சரிங்களா? பாருங்கள், தெரியாமல் கூட இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிடாத, தவறுதலாக கூட இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிடாத. பாருங்கள், இங்கே எப்போது பிரேக் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நெவர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிங்க. நெவர் அப்படின்னா எப்போதுமே பண்ணக்கூடாது. ஓகே, எவர் அப்படிங்கிற வார்த்தையோட நெகட்டிவ் ஃபார்ம் நெவர். ஓகே, never break this promise. Never break this promise. Never break this promise. எப்படி? தெரியாம கூட அப்படின்னா even by mistake, அவ்வளவுதான். even by mistake, தெரியாம கூட ப்ராமிஸை பிரேக் பண்ணிடாது. never break the promise, this promise. never break this promise even by mistake. இதை யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் இருப்பார் பாருங்களேன், யூ அப்படின்னு நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் பர்சன் தான் இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லுவீங்க. never break this promise even by mistake. never break this promise even by mistake. அடுத்து பாருங்க, தெரியாம கூட கஸ்டமர்கிட்ட ரூடாக பேசிடாத, தெரியாம கூட பேசிடாத, இப்படி இதை சொல்லலாம். பாருங்க, டோன்ட், நெவர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அது எப்போவுமே டோன்ட் அப்படிங்கிறது வழக்கமாகவே என்ன பண்ணக்கூடாது, நீ செய்யக்கூடாது. இது காலத்தை மட்டும் என்ன பண்ணுது, அழுத்தமாக சொல்லுது. இது ஆக்ஷனை பற்றி பேசுது. சரிங்களா? பாருங்கள், தெரியாமல் கூட கஸ்டமர்கிட்ட ரூடாக பேசாத, டோன்ட் ஸ்பீக் ரூட்லி. ஓகே, யார் கூட? கஸ்டமர்கிட்ட. ஓகே, டு கஸ்டமர்ஸ் even by mistake. Okay, even by mistake. Don't speak rudely to customers even by mistake. கஸ்டமர் கிட்ட மட்டும் என்ன பண்ணிடாத, தயவு செய்து ரூடா பேசிடாத, தெரியாம கூட பேசிடாத. புரியுதுங்களா? தெரியாம கூட அந்த இடத்துக்கு போயிடாத. அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அங்கே ஈவன் பை மிஸ்டேக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் நண்பர்களே. முக்கியமான வார்த்தை. டோன்ட் ஸ்பீக் ரூட்லி டு கஸ்டமர்ஸ் ஈவன் பை மிஸ்டேக். டோன்ட் ஸ்பீக் ரூட்லி டு கஸ்டமர்ஸ் ஈவன் பை மிஸ்டேக். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனால் கூட மீனிங் வரும். டோன்ட் ஸ்பீக் ரூட்லி ஈவன் பை மிஸ்டேக். தவறுதலாக கூட தெரியாமல் கூட ரூடாக
பேசாத. புரியுதுங்களா? ரைட். தெரியாமல் கூட இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாத. எப்படி? தெரியாமல் எப்போவுமே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாதடா, எப்போவுமே என்ன பண்ணாத, தெரியாமல் கூட இதை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இங்கே நெவர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நெவர் ஓப்பன் திஸ் ஃபைல் ஈவன் பை மிஸ்டேக். ஈவன்ங்கிற வார்த்தை நெகட்டிவ் ஃபார்மில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னும் அழுத்தமான இடங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். டோன்ட் ஓப்பன் திஸ் ஃபைல் ஈவன் பை மிஸ்டேக். டோன்ட் ஓப்பன் திஸ் ஃபைல் ஈவன் பை மிஸ்டேக். Don't open this file even by mistake. Don't call me even by mistake. Don't call me even by mistake. தெரியாம கூட எனக்கு கூப்பிட்றாத சாமி, விட்டு ஆளை விடு. Don't call me even by mistake. தெரியாம கூட நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். இப்போ மாறி வச்சு பாருங்க, ஆக்ஷனை செய்ய மாட்டேன். இப்போ ஃப்யூச்சரில் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை தெரியாமல் கூட அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் மீனிங் வரும். புரியுதுங்களா? தெரியாமல் நான் அவர் வீட்டுக்கு போவேன் அப்படின்னா அதோட மீனிங் வேறு. யாரும் அறியாமல் செய்கிறது. இது நாமளே அறியாமல் செய்கிறது மீனிங் தான் இது கொடுக்கணும். நாமளே அறியாமல், நம்மளே அறியாமலே அன்இன்டென்ஷனலாக செய்யக்கூடிய அந்த மீனிங் தான் இது கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு இது செட் ஆகாது. ஆனால் இப்படி நெகட்டிவில் சொல்லி பாருங்கள், தெரியாமல் கூட நான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்போது மிஸ்டேக் ஆனாலும் கூட, தவறுதலாக கூட நான் ஒரு வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் நெகட்டிவில் ஃப்யூச்சருக்கும் மாடலுக்கும் செட் ஆகுது, மீனிங் வருது. புரியுதுங்களா? ரைட். தெரியாமல் கூட நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். பாருங்கள், ஐ won't visit your house. I won't visit your house. I won't visit your house. நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். எப்படி? தெரியாமல் கூட, ஈவன் பை மிஸ்டேக். ஈவன் பை மிஸ்டேக். தெரியாமல் கூட நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன். புரியுதுங்களா? ஐ won't visit your house even by mistake. I won't visit your house. I won't visit your house even by mistake. Even by mistake. தெரியாமல் கூட உங்களுக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. தெரியாமல் கூட, எப்படி? தவறுதலாக கூட உங்களுக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே, பாருங்கள். We can't support you. We can't support you even by mistake. We can't support you even by mistake. ஐயோ, எங்களை அறியாமையே கூட உங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. We can't support you even by mistake. We can't support you even by mistake. Even by mistake ரொம்ப முக்கியமான வார்த்தை. முன்னாடி படித்தது by mistake, இது even by mistake. யூசேஜை பார்க்கணும். பை மிஸ்டேக் எங்கே யூஸ் பண்ணலாம், ஈவன் பை மிஸ்டேக் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூசேஜை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு புரிதல் வரும். ரியல் டைம் கம்யூனிகேஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக என்ன ஆகும், ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு அந்த மீனிங் போய் சேரும். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி தான். ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் சாத்தியமாகாதது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவளும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கான்செப்டில் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.